அன்பா தமிழ் உள்ளவங்கள உங்களை செக்மெண்ட் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ், உங்களோட வருங்கால காதல் கணவர் யார், அவங்கள எப்படி பார்ப்பீங்க, என்ன மாதிரி கேரக்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஓவரால் எனர்ஜி பார்த்துடலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட வருங்கால காதல் கணவரோட எனர்ஜி என்ன, அவங்களோட ட்ரைட் கேரக்டர் எனிதிங். கலெக்டிவோட வருங்கால காதல் கணவரோட எனர்ஜி என்ன, ஓவரால் எனர்ஜி, வருங்கால காதல் கணவரோட ஓவரால் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ரொம்ப அமக்கமான ஆள் தான். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட வருங்கால காதல் கணவரோட எனர்ஜி என்ன, கனெக்ஷனோட எனர்ஜி, ஃப்யூச்சர். இந்த எனர்ஜி வந்து ஃப்யூச்சரில் தான் நியூ விஷன், டார்கெட் ஓரியன்ட் பர்சன். உங்களோட காதல் கணவர் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் அவங்க வந்து ஒரு புது எண்ணத்தோடு தான் உங்ககிட்ட வருவாங்க. இட்ஸ் லைக் அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் உங்களை பார்க்கும்போது, இல்லைனா நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போகும்போது. இட்ஸ் லைக் நியூ எனர்ஜி. நீங்கள் உள்ளே போகிறதோ இல்லை வந்து அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதோ, அவங்க புதுசாக ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் போது, இல்லைனா அவங்களோட வாழ்க்கையோட பர்ஸ்பெக்டிவ், அதாவது வாழ்க்கையை பார்க்குற விதத்தை மாற்றி வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் என்ட்ராவீங்க, இல்லைனா அவங்க உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராவாங்க. அது வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள், அதாவது இட்ஸ் லைக் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். ப்ரொஜெக்ஷன்னா நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இட்ஸ் லைக் உங்களோட என்ன சொல்கிறது, புரிதல், ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஈஸியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க முடியும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இட்ஸ் லைக் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் பேசிக்க தேவையில்லை, உங்கள் கண்கள் போதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. இட்ஸ் லைக் எனர்ஜெட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் லைக் டெலிபதி கம்யூனிகேஷன். இல்லைனா வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் கூட சிரமப்பட தேவையில்லை. இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட், உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்படி ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க கப்பலாக தான் இருக்க போகிறீங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ், வருங்கால காதல் கணவரோட எனர்ஜி. தயவு செஞ்சு இந்த வருங்கால காதல் கணவர்னு நான் டாபிக் போடுவேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 4 வருஷம் ஆச்சு, 2 குழந்தைங்க இருக்குது, இது பொருந்துமான்னு யாராவது கொஷின் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் அறிவாளித்தனத்தை நான் பாராட்டணும். ஓ, 4 of Swords. இட்ஸ் லைக் உங்கள் 2 பேர்த்தோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிரபஞ்சம் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. நான் என்டையர் டெக்கையும் திருப்பி பிடிச்சிட்ருக்கேன், பரவாயில்ல, அதுதான் இட் இஸ் மென்ட் டு ஹேப்பன். 4 of Swords எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கூட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, காதல் வந்து ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளேயே இருக்குது, வெளியிலே வரல அப்படின்ற சூழ்நிலை. அதாவது இதுதான் உங்களோட பாஸ்ட். மேபி நீங்கள் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கலாம், இல்லைனா வந்து காதல் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையாமையே போயிருந்துருக்கலாம். என்னடா நம்ம வாழ்க்கையில் காதல்ன்ற கான்செப்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டாக கூட நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளேயே இருந்தது. 4 of Swords வெறும் கனவு மட்டும்தான் இருந்திருக்கு உங்களுக்கு, வெறும் டே ட்ரீமே. எனக்கு இப்படி ஒரு காதல் வாழ்க்கை இருந்தது எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ட்ரீம் பாய், எல்லாமே கனவுல தான் இருக்குது, நனவே ஆகலை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இந்த காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகும். அதே சமயம் இன்னொருத்தங்க நீங்கள் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது ஒருத்தங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைடு பொருந்ததோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு வந்து உங்களோட பர்சன். ஸோ இன்னொரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காட், அதாவது ரொம்ப காடடாக இருந்திருக்கீங்க. உங்களோட காட், அதாவது உங்களோட ப்ரொடெக்ஷன், காதல், யாரும் உங்ககிட்ட நெருங்க கூட முடியாது. இட்ஸ் லைக் டெரர் மாதிரி இருப்பீங்க. இல்லைனா வந்து இட்ஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் உமன் எனர்ஜி. ஏன்னா இந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே தெனாவட்டா இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி, யாராவது வாங்க இந்த வேலையை தாண்டுங்க உங்களை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்ட்ரி ஸ்ட்ராங்காக வச்சுருக்க உமன். நீங்கள் கொஞ்சம் உங்கள் பவுண்ட்ரியை தளர்த்தி, இட்ஸ் லைக் நீங்கள் தளர்த்துனீங்கன்னா எல்லா ப்ரப்போஸ்லையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு இல்லை. நீங்கள் யூ ஆர் கோயிங் அவுட். ஒரு கூட்டுக்குள்ளேயே இருந்துட்டு, இல்லைனா வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளேயே இருந்துட்டு, ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு, அந்த
ஏதோ ஒரு விஷயம் உங்கள வந்து அந்த வட்டத்த தாண்ட வைக்குது. இல்லன்னா வந்து மேபி பிரபஞ்சம் உங்கள கைட் பண்ணிக்கலாம். போங்க இந்த 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 குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாத, வெளில போ அப்படின்னு சொல்லும்போது நீங்க வெளில வரலாம். அப்ப வந்து நீங்க இந்த பெர்சன மீட் பண்ணுவீங்க. உடனே உங்களோட யூ ஆர் லெட்டிங் திஸ் காட் டவுன். அப்பா கரெக்ட்டான பெர்சன பார்த்துட்டேன். இட்ஸ் லைக் யூ ஆர் மை பெர்சன் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற கோட்டெல்லாம் கழட்டிட்டு, "சப்பா நான் ரொம்ப நார்மல் பீயிங் தான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தானே தெரியும். எனக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற ஸ்டோரி எல்லாம்." அந்த மாதிரி உங்களோட ரியல் ஃபேஸ் வந்து எல்லாத்துக்கும் காமிக்க மாட்டீங்க. இட்ஸ் லைக் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பியூட்டி தெரியும். ஸோ இந்த பெர்சன் இஸ் ஸோ லக்கி. நீங்க உங்களோட உலகத்துக்குள்ள அவங்கள ஈஸியா விட்டுருவீங்க. உங்க உலகத்துக்குள்ள வர்றது வந்து இட்ஸ் லைக் டஃப்னா வந்து வரவே முடியாது. இட்ஸ் லைக் 9 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னா அதை தாண்டது இட்ஸ் இம்பாசிபிள். இந்த பெர்சன் உங்கள அத தாண்டி வராங்க அப்படின்னா ஹி இஸ் ஸோ லக்கி ஆர் ஹி ஆர் ஷி. அவங்க வந்து ரொம்ப லக்கி. 2 பேருமே ஒரு தடைய முடிச்சுட்டு வரீங்க. இட்ஸ் லைக் இவங்க வந்து காதலே இல்லையே அப்படின்னு வறண்டு போய், இல்லைனா என்னடா அது நம்மளுக்கு ஒரு உண்மையான ட்ரூ லவ் இல்லை, நம்ம வெறும் கனவாகவே போயிடுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் உள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கார்டடாக இருந்துட்டு, என்னடா கடவுள் நம்மளை புஷ் பண்ணிட்டு இருக்க, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு போகும்போது அங்கே இந்த பர்சனை பார்க்க போகிறீங்க. உடனே அப்போ அவங்க கார்டெலாம் விட்டுட்டு இட்ஸ் லைக் ஓகே ஐ காட் மை பர்சன் அப்படின்னு நினைக்க போகிறீங்க. இட்ஸ் லைக் இதுதான் வந்து உங்களோட ஃபஸ்ட் மீட்டிங் பாயிண்ட். இப்படி தான் இருக்கும். Okay, let's see. First impression. Two of Wands. நீங்கள் வந்து சரி இன்னொரு கார்டு எடுத்துக்கலாம். ஓ, இந்த பர்சனை பார்த்தனையுமே உங்களுக்கு தெரியும். இந்த சைடு இருக்க உங்களோட பர்சன் பார்த்தனே தெரியும். திஸ் இஸ் மை லவ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து யூ ஆர் கைடட். ஏன்னா நீங்கள் காடை கீழே விடுறீங்க அப்படின்னா இவ்வளோ காடட் பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே இந்த பர்சனை கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓ மை காட் திஸ் இஸ் மை லவ். ஆனால் இந்த சைடு இருக்க பர்சன் உங்களுக்கு வந்து இது வந்து பிளானே கிடையாது. இட்ஸ் லைக் இது வந்து போகிற போக்கில் அடித்த காற்று மாதிரி, ஒரு தென்றல் அப்படியே வீசிட்டு போன மாதிரி தான் இந்த காதல். உங்களுக்கு பிளானே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரே இடத்துல ரொட்டீனில் ஸ்டக் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஃப்யூச்சர் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு ட்ரீம் மட்டும் இருக்குது, காதலிக்கணும், எனக்கு ஒரு அழகான காதல் வாழ்க்கை இருக்கணும், இல்லைனா நான் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் லைஃப் இருக்கணும் எனக்கு அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருக்குது. ஆனால் அது வந்து உங்களுக்கு நிறைவேறல. பட் அந்த கனவு வந்து நனவாகுது எப்படின்னா இட்ஸ் லைக் ப்ராக்டிகாலிட்டிக்கு நீங்கள் வரும்போது ட்ரீம் லேண்ட்லேருந்து ஓகே நம்ம தேடுவோம், நம்ம வந்து வி நீட் டு சர்ச் ஃபார் தேம், வி நீட் டு சேஸ் தேம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க. கனவு வாழ்க்கையிலேருந்து அப்படி அடுத்தபடி ரியாலிட்டிக்கு வரும்போது எதிர்பாராத காதல் தான் இது. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் நோ கன்ஃபியூஷன். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற வந்து கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வந்து ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் லைக் ஓ மை காட் திஸ் இஸ் என்னமோ இருக்கே அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த சைடு இருக்க பர்சன் உங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் கம்ப்ளீட் கிளாரிட்டி, திஸ் இஸ் மை லவ் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒர்க் பிளேஸ் ரிலேட்டடான லவ். ஓ மை காட், இட்ஸ் லைக் இந்த சைடு நீங்கள் வந்து இந்த பர்சனை பார்த்தோன்னே நீங்கள் வந்து அப்படியே இட்ஸ் லைக் சந்தோஷம்தான் உங்கள் வாழ்க்கையில், ஒரு பட்டாசு தான். இட்ஸ் லைக் ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு ஜாலியாக இருந்திருக்கீங்க. இந்த பர்சனை பார்க்கறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். இட்ஸ் லைக் ஐ ஃபவுண்ட் மை லவ், ஓ மை காட் அப்படின்னு நீங்கள் தனியாக கத்திட்டு கூட ஓடி இருக்கலாம் தெருவில். உண்மையில லிட்ரலாக இட்ஸ் லைக் ஹாப்பினஸ். இந்த பர்சன் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஹாப்பினஸ். திஸ் இஸ் மை லவ், ஐ நோ அண்ட் ஹீ இஸ் மேக்கிங் மீ வெரி வெரி ஹாப்பி, ஹீ ஆர் ஷீ. இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு 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 லெவல் எக்ஸ்ட்ரஸிக்கு போயாச்சு இந்த பர்சன் பார்த்த உடனே. இந்த பர்சனுக்கோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ஒர்க் செட்டிங்கில் பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிட்டியில் நல்லா ஒரு பர்சன், இல்லைனா வந்து உங்களோட ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணுறது ஈஸி. ஏதோ ஒரு விஷயமா உங்களுக்கு, ஏன்னா அவங்களோட ஒர்க் பண்ணணும், இல்லைனா அவங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் க்ரியேட் பண்ணணும். சம்திங் 3 of Pentacles, they want to create something with you.
அது லைஃபாக இருக்கலாம், ஒர்க்காக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த பர்சன் வந்து உங்களை பார்க்க அதிக சந்தர்ப்பம் இருக்கிறது வந்து ஒர்க் ரிலேட்டட் செட்டிங், இல்லைனா வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் எங்கேயாவது போகும்போது இட்ஸ் லைக் பேங்க், இல்லைனா வந்து இட்ஸ் லைக் சம்திங் கண்டிப்பாக மணி இல்லைனா ஒர்க் ரிலேட்டட் சுச்சுவேஷன் தான். 7 of Wands. இந்த சைடு இருக்கவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இது என்னோட ஆள், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஐம் கோனா டேக் ஆக்ஷன், ஐம் கோனா சேஸ் தெம். இட்ஸ் லைக் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்ட்ரகிள், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும், தடைகள் இல்லாமல் இருக்காது. அந்த தடைகளை உடச்சி தான் வந்து நீங்கள் வந்து திரும்ப சந்திக்க போகிறீங்க, இல்லைனா உங்களோட காதல் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிச்சயமாக கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும். அது இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா 7 of Wands வந்து கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஸோ நீங்கள் போராடி தான் வெளியில் வருவீங்க இந்த காதல் வாழ்க்கையில். உங்கள் பர்சன் வந்து இந்த இட்ஸ் லைக் இந்த சந்தோஷம், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு இந்த பர்சனுக்கு எப்போ தெரியுதோ அந்த பர்சன் வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இட்ஸ் லைக் அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு புரிதல் வரும். ஏன்னா உங்களை பார்த்தனையும் அதே அளவு சந்தோஷம் அவங்களுக்கு எப்போ வருதோ இட்ஸ் லைக் இதுதான் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்தோடனே இந்த பர்சன் ரொம்ப குவிக்காக ஆக்ஷன் எடுப்பாங்க. மை குட்னஸ், நியூ லவ், ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் லைக் உங்களோட மீட்டிங் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸமாக தான் இருக்க போகுது, இல்லை இது ரொம்ப ஈஸி கோயிங் மீட்டிங்காக இருக்க போகுது இல்லை. இட்ஸ் லைக் மேபி ஒரு ஒர்க் பிளேஸ் செட்டிங், இல்லைனா வந்து நீங்கள் அஃபீஷியலாக எங்கேயாவது போகும்போது மீட் பண்ண போகிறீங்க. இட்ஸ் லைக் யூ நீட் டு மெயின்டைன் த டிக்னிட்டி, ஒர்க் பிளேஸ் இட்ஸ் லைக் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ், டெக்கோரம், அதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் மீட்டிங்க்கான பிளேஸாக இருக்க போகுது. இட்ஸ் லைக் ரொம்ப குவிக்காக இருக்கும். இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு மீட் தெம் இம்மீடியட்லி. நீங்கள் இன்னும் மீட் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு மீட் தெம் சூன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த பர்சன் இஸ் ரெடி. மேபி அவங்க வந்து ஒரு டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். திஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அதனால தான் சொல்ல டிவைன் டைமிங். மேபி நீங்கள் சம்மன் இஸ் என்ன சொல்கிறது, வை ஜட்ஜ்மெண்ட் பார்க்கலாம் அது என்னென்னு. அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் இந்த பர்சன் எடுக்க போகிற நெக்ஸ்ட் மூவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து ரிலீஸ் பண்ணிவிடும். இட்ஸ் லைக் யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ்க்காக தான் யூ வாண்ட் டு ஃப்ளை லைக் அ பேர்ட். இந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சந்தோஷத்தை இந்த பர்சன் தான் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப மீட் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஆள், ரொம்ப பப்ளியான பர்சன். சம்திங் உங்களை இந்த கார்டடாக நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயமா வேணா இருக்கலாம். நீங்கள் இந்த இவ்வளோ பவுண்ட்ரிஸை மேலே எடுத்ததுக்கு காரணம் யாரும் உங்ககிட்ட நெருங்கக்கூட முடியாது அப்படின்ற அந்த பவுண்ட்ரியை ஒரு இட்ஸ் லைக் ஃபயர், ரிங் ஆஃப் ஃபயர், அது மாதிரி தான் உங்களை சுற்றி எப்போவுமே அது வந்து தகன்னு எரிஞ்சிட்ருக்கும். உங்ககிட்ட நெருங்கிறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். அப்படி கண்ணிலே எரிச்சிடுவீங்க, இல்லைனா அந்த கண்ணிலேயே வந்து உங்களுக்கு தெரியும் கிட்ட வந்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களோட அட்டாக்கு. ஸோ இது ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் ட்ராமா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த யூ ஆர் லுக்கிங் ஃபார் திஸ் ஸ்பெசிஃபிக் பர்சன். ஸோ இது எதுக்கு நான்சென்ஸ். இதை நீங்கள் பவுண்ட்ரி கீழே விடனாலையோ இல்லை போய் ஹாய் பாய் சொல்கிறனாலையோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட்ஸ் டைம் வேஸ்ட். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. அந்த நீங்கள் இந்த பர்சனை பார்த்துருந்தா இந்த பவுண்ட்ரி நீங்கள் கீழே இருக்கிறீங்க, அது வரைக்கும் உங்கள் கிட்ட கூட யாரும் வர முடியாது. இட்ஸ் லைக் யூ ஆர் வெரி கிளியர். அது ஏன்னு தெரில, மேபி யூ ஆர் டிவைன் ஃபெமினன். ஏன்னா இங்கே லவ்வர்ஸ் கார்டு இருக்குது. யூ நோ இந்த பர்சன் தான் உங்களோட அல்டிமேட் ஹாப்பினஸ், உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், இது வந்து நான் வந்து பாதியிலேருந்து திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பாதியிலே என் கேமரா ஆஃப் ஆகிடுது. அழகான ரீடிங், எதை விட்டேன் எது திரும்ப சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரில. பட் நான் இதோடு நிறுத்தியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த 2 கார்டு வந்து அதுக்கப்புறம் வந்த கார்ட்ஸ். ஸோ உங்களோட சேலஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா
என்ன இருக்க போகுதுன்னா, இந்த பெர்சன் உங்க வாழ்க்கைக்குள்ள வரதான் உங்களோட வந்து மேல எடுத்துட்டு போக போகுது. நீங்க அடுத்த லெவலுக்கு போறது வந்து இந்த பெர்சனோட காதல் வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். இட்ஸ் லைக் யூ ஆர் பிகமிங் த ஸ்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட காதல் வாழ்க்கையில 2 பேருமே வந்து ரொம்ப இட்ஸ் லைக் நீங்க எவ்வளோ தூரம் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, நீங்க வந்து 2 பேருமே வந்து ரொம்ப யங் எனர்ஜியா இருக்க போறீங்க. இட்ஸ் லைக் காதல சொல்லும்போது 2 பேருமே ஒரு குழந்தைத்தனம், ஒரு இன்னசென்ட் எனர்ஜிய வந்து உள்ள எடுத்துட்டு வர போறீங்க. இட்ஸ் லைக் நீங்க 2 பேருமே அந்த காதல் டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் காதல் கிரவுண்ட் ஆகல. ஸோ இன்னும் கொஞ்சம் இட்ஸ் லைக் கிரவுண்ட் ஆக போகுது. இட்ஸ் லைக் அபவுட் டு கிரவுண்ட். இது வந்து அது அது என்ன சொல்றது, காதல் கல்யாணத்தை நோக்கி போவது, இல்லைன்னா காதல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. பட் 2 பேருமே வந்து அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. 2 பேர்த்த மனசுலையும் அதுதான் ஓடின்ட்டுருக்கு. 2 பேருமே ஒருத்தங்களை ஒருத்தங்க நேசிக்கிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சைடு இருக்க பர்சன் நீங்கள் ஹெர்மிட் மோடில் போயிட்டீங்க. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒரு தடை உங்களுக்கு. யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். இங்கே உங்களுக்கு தெரியும் இதுதான் உங்களோட காதல் வாழ்க்கை, இதுதான் உங்கள் பர்சன். உங்களுக்கு பார்த்தோன்னே அந்த அந்த புரிதல் இருக்கும், அது தெரியும். இந்த பர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சேர்ந்து அதை கற்றுக்க போகிறாங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் லைக் என்ன சொல்கிறது, டிவைன் சோல்ஸ், இல்லைனா ட்வின் ஃப்ளேம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம். நீங்கள் உங்களோட புரிதல் வந்து இந்த பர்சனுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த பர்சனோட புரிதல் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் 2 பேர் பெருசாக கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. இட்ஸ் லைக் யூ நோ ஈச் அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இட்ஸ் லைக் ஷேரிங் யுவர் நாலேஜ். ஆனால் வந்து சொல்லாமல் நீங்கள் வாயில் தான் அதை சொல்லி இப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நான் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன், கண்டுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங். நான் ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது பாதியில் வீடியோ கட் ஆகிருந்துருக்கு. இட்ஸ் லைக் தேங்க் காட் அப்படின்னு. ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இந்த ரீடிங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள. தட்ஸ் ஓகே. உங்களை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காக இருக்கீங்க. உங்களை அந்த ஸ்டக் எனர்ஜிலேருந்து வெளியில் கொண்டு வர போகிறது இந்த காதல் தான். மேபி நீங்கள் வாழ்க்கையிலே ஸ்டக்காக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ண போகிறது இந்த காதல் எனர்ஜி தான், இந்த சப்போர்ட் சிஸ்டம் தான். இல்லைனா வந்து மேபி நீங்கள் உள்ளே சுருக்கியிருக்கலாம். ஏன்னா ஹெர்மிட் மோடு உங்களுக்கு வந்து இந்த காதல் அந்த மாதிரிலாம் கான்செப்ட்லேயே பிடிப்பு போயிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இந்த அன்பான காதல் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க தான் உங்களோட காதல் வருங்கால துணையாக வர போகிறாங்க. அதனால் இது வந்து உங்களை ஒரு பெரிய ட்ராமாலேருந்து இல்லைனா ஒரு ட்ராமாலேருந்து உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ், உங்கள் வருங்கால காதல் துணை. இது தான் நிச்சயமாக. இது வந்து லவ் தான், வெறும் கமிட்மெண்ட் இல்லை. அரேஞ்ச்டு மேரேஜுக்கு இது வந்து பொருந்தாது. வீணாக கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திஸ் இஸ் ஒன்லி பியூர்லி லவ். நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த கான்செப்ட் பொருந்தும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.